ஷாமிலேருந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட போக்கோஃபோன் F1 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்பத்தகாத விலையில் வந்து இந்தியாவுக்கு சேல்க்கு வரப்போகுது. ஸோ இந்த ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. ஷாமிலேருந்து போக்கோஃபோன் F1 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஹையாக இருக்கிற ஃபோன். ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க முன்னாடி முதல்ல இந்த ஃபோனோட பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபோனை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸ் பேனலாக செஞ்சுருக்காங்க, பேக்கில் வந்து பிளாஸ்டிக் பாடியால் செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஃபோனில் நாச் டிஸ்பிளே இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளேயை பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் 6.18 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 1080 × 2246 பிக்சல்ஸ். இது ஒரு 18:7:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளே. இதோட PPI டென்சிட்டி பொறுத்தவரையும் 403 PPI இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸோட சப்போர்ட் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஆனால் வெர்ஷன் மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் சப்போர்ட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரையும் நமக்கு 82.2% இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள சிப்செட்டை பற்றி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், அதனால் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது Qualcomm Snapdragon 845 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 2.8 GHz Kryo 385 கோல்ட்லையும் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz Kryo 385 சில்வர்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 630 GPU கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும். எந்த விதமான கேம்ஸ் இந்த ஃபோனில் கொடுத்தீங்கன்னா சரி, அது பக்காவாக எதுவும் பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆயிரும். அது மட்டும் இல்லை, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்குது. அதனால் வந்து ப்ராசரோட ஹீட்டை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி எந்த விதமான ஹீட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேம்ஸை ரொம்ப நேரம் ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி கூலிங் சிஸ்டம் எல்லாமே விலை கொண்ட ஸ்மார்ட் ஃபோனில் தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. ஒன்று வந்து 6GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 6GB RAM வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 8GB RAM வித் 256 இன்டர்னல் ஸ்டோரேஜோடும் வருது. இந்த ஃபோனோட ரேமை பொறுத்தவரையும் நமக்கு LPDDR4 RAM யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு இருக்குது. அப் டு 256 GB வரை நீங்கள் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக வர்ற காரணத்தினால 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மைக்ரோ SD கார்டு அட் டைமில் யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்ப்போம். ரியர் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் 2 டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 12 மெகாபிக்சல் கேமரா வித் f1.9 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1.4 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டூயல் பிக்சல் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. இந்த பிரைமரி கேமராவோட சென்சரை பொறுத்தவரையும் Sony IMX363 சென்சாராக இருக்குது. நம்ம செகண்டரி கேமரா பொறுத்தவரை நமக்கு 5 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டெப்த் சென்சராக ஒர்க் ஆகுது. இந்த கேமரா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரியர் சைடில் நமக்கு டியூயல் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 4K ரெசல்யூஷன் அப் டு 30 ஃப்ரேம் per செகண்ட் வரையும் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பொறுத்தவரை நமக்கு 20 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 0.9 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து HDR சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேமராவில் வந்து நமக்கு AI ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் 206 சீன் ரெகக்னேஷன் சர்வீஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியர் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால வீடியோ கேப்சர் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனில் பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்லாக் ஃபீச்சர்ஸ். அதாவது வழக்கமாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்ம ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. இருந்தாலும் இந்த ஃபோனில் வந்து ஐஃபோனில் இருக்கிற மாதிரியே நமக்கு இன்ஃப்ராரெட் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அதாவது இன்ஃப்ராரெட் ஃபேஸ் ரெகக்னேஷன் இருக்கிற காரணத்தினால நமக்கு டார்க் சைட்லேயும், அதாவது இருட்டாக இருந்தால் கூட உங்கள் ஃபேஸை டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோனை அன்லாக் பண்ணிடும். இன்ஃப்ராரெட்டை வச்சு அன்லாக் பண்ணுறதுனால இந்த ஃபோன் வந்து மற்ற ஃபேஸ் அன்லாக்கை காட்டிலும் நல்லா செக்யூராக இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியில் குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால ஃபாஸ்ட்டாக சார்ஜரும், அதை சார்ஜிங்கை பொறுத்தவரை நமக்கு 9V 2A சார்ஜிங் இருக்குது. இந்த ஃபோனோட OSஐ பொறுத்தவரையும் Android Oreo 8.1 ரன் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட கஸ்டம் இன்டர்ஃபேஸான MIUI 9.6 ரன் ஆகுது. அதாவது ஷாமியோட இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 மாதத்துக்குள்ளே இதுக்கு வந்து MIUI 10ஓட அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே Android Pie OSோட அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோன்ஸில் வேறு என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து USB Type-C கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது 2.0 வெர்ஷன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. Bluetooth 5.0 சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் GPSலேயும் கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டியூயல் Vivo LTE சப்போர்ட் இருக்கிறதுனால 2 சிம்லேயும் நீங்கள் வந்து 4G சிம் போட்டு Vivo LTE சப்போர்ட்டோட பேசலாம். இந்த ஃபோன் 4 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிராஃபைட் பிளாக், ஸ்டீல் ப்ளூ, ரோசோ ரெட் மற்றும்
ஆர்மர்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லி இன்னொரு எடிஷன் வருது சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்மர்ட் எடிஷன் அப்படிங்கிறது என்னன்னா கெவ்லர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலாக செஞ்சிருக்கிறதாவும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற 3 பிளாஸ்டிக் மெட்டீரியல் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் கடைசியாக இந்த ஃபோனை பற்றி பேசும்போது எல்லாமே பாசிட்டிவ் விஷயமா இருக்குது. அப்போ இதோட ப்ரைஸிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30,000 வந்து மார்க்கெட்டில் குறைஞ்சபட்ச விலையாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஷாமி அதை வந்து உடச்சிருக்குது இந்த பாக்கோ ஃபோன் மூலமாக. ஸோ இதோட விலையை பொறுத்த வரையும் 6GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட விலை இந்திய மதிப்பில் வந்து 20,999க்கும் 6GB RAM வித் 128GB விலை வந்து 23,999க்கும் 8GB RAM வித் 256GB விலை வந்து 28,999க்கும் இந்தியாவில் சேலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்மர்ட் எடிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்திய எப்படி பார்க்கும்போது 29,999 வருது. அதுவுமே 8GB RAM வித் 256GB கான்ஃபிகரேஷனில் மட்டும் தான் இருக்குது. இந்த ஃபோனோட சேல்ஸை பொறுத்தவரை நமக்கு ஆகஸ்ட் 29 ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் இல்லை me.com மூலமாக சேலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து ஸ்பெஷல் லான்ச் ஆஃபராக ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் தர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 29 இந்த பைனோ லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றின உங்களோட கருத்து என்னங்கிற கீழே கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இதுக்கு லைக் கொடுங்க. மேலும் இந்த மாதிரி புது ஃபோன்ஸ்களை பற்றி நியூஸ் தெரிவிக்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.